அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2023 ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 2024 ஆண்டின் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே புதையல் கிடைக்கக்கூடிய அளவிற்கு பல யோக பலன்கள் நிறைந்த ஒரு வருடமாக தான் இந்த 2024 ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2023 ஆண்டு முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் வக்ரகதியில் மகர ராசியை நோக்கி பின் சென்றதால் ஜென்ம சனி தோஷம் சிறு இடைக்காலம் விலகிய நிலையில் நிம்மதியாக இருந்த கும்பராசினருக்கு இந்த புத்தாண்டில் மீண்டும் ஜென்ம சனி தொடர ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஜென்ம சனியை கண்டச்சனி என்றும் கூறுவார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு அதிர்ஷ்டவசமாக கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக அமைந்திருப்பது ஒரு அற்புத வரப்பிரசாதம் என்றுதாங்க கூற முடியும். ஜோதிட கலை ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் லக்னம் பெற்ற தாய்க்கு சமம் என விவரிக்குது ஜோதிட பாரிஜாதம் என்னும் மிக புராதான ஜோதிட நூல். அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டான 2024 ஆண்டு உங்களுடைய லக்னத்திற்கு அடிப்படையாக ராசியை இன்னைக்கு சமமாக வைத்துள்ள மகரிஷிகள் அருள் இல்லை. இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி காலத்தில் மகரம் மற்றும் கும்பராசியினருக்கு தோஷம் மிக மிக குறைவாக இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு நிலை. அந்த வகையில உங்களுக்கு இந்த ஜென்ம சனி என்றாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுமே தவிர உங்களுக்கு பெரிய கவலைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. இடையிடையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது மிகவும் நல்லதுங்க. தேவையற்ற உழைப்பையும் வீண் கவலைகளையும் கற்பனையான பயத்தையும் தவிர்க்க வேண்டுங்க. அப்படி தோன்றும் போது நிதானமாக தியானம் செய்து இது நடக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. தேவையில்லாமல் அவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்தோ அல்லது அவர்களுக்கான சிபாரிசோ செய்ய வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. பெண்மணிகள் தனியாக இருப்பதையும் இரவு நேரங்களில் தனியாக வெளியே செல்வதையும் தவிர்க்க வேண்டுங்க. வெளியுயர்ந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு பாதுகாப்பு இல்லாமல் செல்ல வேண்டாங்க. வெளியூர் பயணங்களின் போது சக பணியாளர்களிடம் நெருங்கி பழகாமல் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே மாதிரி செல்வதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து அதற்கு பிறகு கிளம்புங்க. எடுத்தோம் கவுத்தோம் உடனே சென்றாக வேண்டும் அப்படின்னு கிளம்ப வேண்டாம். அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு வாக்குவாதங்கள் இருந்தாலும் பெரிய அளவிற்கு அவை சண்டையாகவோ அல்லது பாகப்பிரிவினை அளவிற்கு போக வேண்டிய வாய்ப்புகள் இல்லை என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024 ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவான் தான் உத்தியோகத்துறை அதிகாரத்திற்குரியவர். அளவிற்கு அதிகமான கண்டிப்பு காட்டும் அதிகாரிகளால உங்களுடைய பொறுப்புக்கு சோதனை ஏற்படலாங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக தொல்லைகள் உங்களுடைய பொறுமைக்கு சோதனையாக இருக்குங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. பணிகள்ல வெறுப்பும் விரக்தியும், பணியாற்றும் நிறுவனத்தின் மீது அதிருப்தியும் ஏற்படுங்க. ஒரு நிமிட நேரம் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவு எடுத்துவிடும் சாத்தியக்கூறு அதிகம் இருக்குது. பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. உங்களுக்கு நீங்களே எதிரியாகிவிடக் கூடாதுங்க. ஜென்ம சனி காலத்தில் நமக்கு எதிரியாகி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கை மிக மிக அவசியங்க. கூட வேலை பார்க்கும் சக ஊழியர்களுடன் சொந்த விஷயங்கள்ல நீங்க தலையிட வேண்டாம். அதே மாதிரி பண பொறுப்பு, முக்கிய ஆவணங்கள் பொறுப்பில் வச்சிருப்பவங்க மிக எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டான 2023 ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பண விஷயங்கள்ல நீங்கள் கண்டிப்பாக இருப்பது அவசியங்க. ஒரு ரூபாயானால் நீங்கள் நேரடியாக கண்காணிப்பில் தாங்க செலவழிக்க வேண்டும். கீழ்நிலை அதிகாரிகளுக்கு சுதந்திரமாக பணப்பட்டுவாடா செய்யும் அதிகாரத்தை கொடுக்க கூடாது. சிறு விஷயமானாலும் உங்களுடைய நேரடியான கவனம் மிக மிக அவசியம். அப்படி இல்லைன்னா பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பா சரக்குகளை விற்பனை செய்யும் போது முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை
தொகைகளை அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா மீண்டும் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்பு கிடையாதுங்க. இல்லைன்னா தாமதப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே அதிகம் இருக்கு. பணப்பொறுப்பில் நீங்கள் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருப்பது இந்த ஆண்டில் மிக மிக முக்கியம் என்பதை கிரகங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் இருப்பதை கொண்டு உங்களுடைய மாதாந்திர செலவுகளை சமாளிப்பது மிக மிக அவசியங்க. ஏன்னா ஜென்மசனி காலத்தில் வருமானம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்நிலையிலும் கடன் வாங்குவதை மட்டும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. ஜென்மசனி காலத்தில் வாங்கும் கடன் வளரும் என கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினர் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குவதை மட்டும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. ஜென்மசனி காலத்தில் வாங்கும் கடன் வளரும் என கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்துல இது மாதிரியான பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. திரைப்பட வாய்ப்புகள் உங்களுக்கு குறையுங்க. இருந்தாலும் வருமானத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அதில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வருடம் அமைய இருக்குதுங்க. கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கட்சி விவகாரங்களில் மேல்மட்ட தலைவர்களுடன் பழகும்போது நிதானமாக இருப்பது மிக மிக அவசியங்க. சந்திப்பதற்கு முன்னரே என்ன பேச வேண்டும், உங்களுடைய கருத்துக்களை எந்தவிதம் முன்வைக்க வேண்டும் என்பதை பற்றி தயார் செய்து கொண்டு செல்ல வேண்டுங்க. ஏன்னா நீங்கள் பேசும்போது செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் காரணமாக மக்கள் மத்தியிலும் சரி மேல்மட்ட தலைவர்களிடமும் உங்களுக்கு அதிருப்தி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்துல சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது கும்பராசினியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மிக மிக நல்லதுன்னா ஏன் என்று பார்க்கும்போது, தற்போது உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டு இருப்பதால ஏற்படக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரிதாக கூறப்படும் என்பதை மறந்துவிட வேண்டாங்க. கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஆங்கில புத்தாண்டான 2024ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றம் தடைபடுவதற்கு வாய்ப்புகள் இல்லைங்க கிரகநிலைகளின்படி. ஆனால் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜென்மசனி காலத்தில் சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லதுங்க. அப்படி பழகும்போது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் உங்களுடைய பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டுங்க. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகுங்க. ஏன்னா எந்த தவறும் செய்யாத நிலையிலும் கூட உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. மற்றபடி நினைவாற்றலும் கிரகிப்பு சக்தியும் குறைவில்லாது இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைஞ்சிருக்குது. கும்பராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினதாங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவது பிரச்சனைகள் ஏற்படுத்துங்க. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா விவசாயத்துறையினருக்கு இந்த புது வருடம் அமைய இருக்குது. கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியுள்ளபடி உடல் நலன்ல நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. வெளியே செல்லும் போது விழிப்புடன் செயல்பட வேண்டுங்க. கூடுமான வரையில் விலையுயர்ந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு விழாக்களில் கலந்து கொள்ள வேண்டாம். கவனமாக இருங்க. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, சோளிங்கபுரம் தரிசனம் மிகவும் உகந்த ஒரு பரிகாரமா அமையுது கும்பராசியினருக்கு.